ஹாய் காய்ஸ், நான் உங்கள் ஸ்டீஃபன். நீங்கள் பார்த்தீங்கன்னா கிராணியை பற்றி நம்ம வீடியோவில் போட போகிறோம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டீஃபன் கேமிங்கில் பார்த்தீங்கன்னா கிராணியை பற்றி போட்டிருந்தோம். யார் இவங்கள பற்றி ஏன் நம்மலாம் கேம் க்ரியேட் பண்ணோம்? ஏன் இவங்களெல்லாம் பற்றி நம்மலாம் கேம்லாம் க்ரியேட் பண்ணோம்? ஏன் இவங்கெல்லாம் யார்? இது பார்த்தீங்கன்னா ஏன் நம்ம இவங்களெல்லாம் பற்றி உருவாகணும்னு யாருக்குமே பார்த்தீங்கன்னா தெரியாது. அப்போது நம்மளுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா கிராணின்றவங்க, அதாவது கிராண்டின்றவங்க அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி கவுப்பிள்ஸ் மாரி. அதாவது பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா இருக்காங்க அப்பார்ட்மெண்ட்டில். அந்த அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா கிராண்ட்பா பார்த்தீங்கன்னா காணாமல் போயிடுறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுட் வந்து அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு பார்த்தீங்கன்னா எஃப்ஐஆர் கொடுத்துருக்காங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் நாளாக பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்குது. அப்புறமா பார்த்தீங்கன்னா அதாவது இவங்களோட ஃப்ரெண்டு இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா கிராணி இருக்காங்களே, கிராணியோட ஃப்ரெண்ட்ஸ் இவங்க 3 பேரும். அது ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு. அது பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் வந்து டெடிகேஷன் போயிட்டுருக்கு. அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இருங்கன்னு எங்கள் வீட்டில் கொஞ்ச நாள் இருக்க வைங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க ரொம்ப நேரமாக பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டே இருந்தாங்க. ஒரு வேளை இவங்க அதாவது சும்மா நான் அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு தெரியும் சீரியல் கில்லராக இருப்பாங்களோன்னு. அதேமாரி பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணுறாங்க, சாமான் தைக்கிறது, துணி துவைக்கிறது, இல்லைந்து அவங்க வேலையும் பார்த்தீங்கன்னா சேர்த்து பார்த்தீங்கன்னா செஞ்சு நாங்களும் அப்படியே பார்த்தீங்கன்னா பார்த்துட்ருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தேர்ட் பர்சன் வந்து உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் யாரோ உங்கள் வீட்டில் வந்து இருக்கிறாங்க, ரொம்ப நாளாக இருக்காங்க. உங்கள் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக அவங்க வீட்டில் இருக்காங்க. உங்களுக்கு என்ன பண்ணுவீங்க? அவங்க அம்மாவை போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் யார் எங்கள் வீட்டில் இருக்கீங்கன்னு கேட்டாங்க. ஆனால் அப்போ கூட இவங்க எதுவுமே பார்த்தீங்கன்னா பண்ணலை. நிறைய வீட்டு வேலைலாம் செஞ்சுட்டே தான் இருக்காங்க. அப்புறமா தான் பார்த்தீங்கன்னா அவங்க திருப்பியும் போய் கேட்டாங்க, நீங்கள் யார், நீங்கள் வீட்டில் இருக்கீங்க, உங்கள் வீட்டுக்கு போகலையா, உங்கள் டெடிகேஷன் முடியலையான்னு பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணுறாங்க, பக்கத்து ஊர்லேருந்து போயிட்டு சாண்ட்விச் வாங்கிட்டு அதாவது மயக்க மாத்திரை பார்த்தீங்கன்னா அதை கலக்கிட்டு அப்போ தான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தக்காளி சட்னி வைக்க போகிறாங்க. அப்போது என்ன ஆச்சுன்னா என்ன பண்ணிட்டாங்க, சாண்ட்விட்ச் வாங்கி கலக்கி பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டாங்க, அதை வீட்டு டவுன்னா சார் நம்ம இவ்வளோ அவங்கள திட்டணும், இவ்வளோ நம்மளை அசிங்கமாக பேசணும், ஆனால் இவங்க நம்ம பாசமாக வந்து சாண்ட்விச்லாம் வாங்கி கொடுத்தாங்களே இருந்து பார்த்தீங்கன்னா நினச்சிருக்காங்க. அப்புறமா அவங்க கிச்சன் வேலை செய்யும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா மயங்கி விழுந்துட்டாங்க. அம்மா இவங்கள பாத்ரூம் போயிட்டு அடித்து உதச்சி நாங்களாவே கிராணி விளாடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அந்த பாத்ரூம் நல்லா சிங்காக அந்த பாத்ரூம் எது இருக்கும் பார்த்தீங்களா, அதில் பார்த்தீங்கன்னா நிறைய இதுவாக இருந்திருக்கும், அந்த பிளட் கிராக்ஸ்லாம் இருந்திருக்கும். ஆமாம், கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பிளட் கிராக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இருந்திருக்கும். அப்புறமா பார்த்தீங்கன்னா அவங்க தெருவில் போய் விட்டாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளாகவே போதும். அவங்களும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி அவங்க பார்க்கவே இல்லை. அவங்க கொஞ்சமாக பிளட் கிராக்ஸாக வந்துச்சாம போலீஸ்கிட்ட போய் பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறமா அவங்க போயிட்டு அவங்க வீடு கண்டுபிடிச்சி இன்வெஸ்டிகேட் பண்ணி அவங்க போய் பார்க்கும்போது கிராணி அதான் டமாரா அவங்க வீட்டில் இருந்திருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அப்புறமா டமாரா எல்லாம் அவங்க வீட்டில் செக் பண்ணலாமான்னு கேட்டிருக்காங்க. அவங்க கிச்சன் பார்த்துருக்காங்க, அவங்களையும் பிளட் கிராக்ஸ் இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாத்ரூமில் பிளட் கிராக்ஸ் இருந்திருக்கு. அதை வச்சு தான் இவங்க பார்த்தா கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்புறமா போலீஸ்க்கு பார்த்தா இவங்க வீடே இல்லையா, இவங்க எப்படி இருக்காங்க? அம்மா அப்போவே அப்புறமாவே நிறைய சந்தேகம் வந்திருக்கு. அப்புறமா அவங்க என்ன சொன்னாங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர்லேயும் பார்த்தீங்கன்னா பிளட் கிராக்ஸ் இருந்திருக்கு. அதே மாதிரி கிரானிலையும் பார்த்தீங்கன்னா அந்த கிரவுண்ட் ஃப்ளோர்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த பிளட் கிராக்ஸ் பார்த்தீங்கன்னா இருந்திருக்கு. அந்த பாத்ரூமில் இந்த பிளட் கிராக்ஸை பார்த்துட்டு நீங்கள் தான் அதை பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கீங்க, அதனால் நீங்கள் தான் உங்களை நாங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறோம் இருந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் டமரா கிட்ட சொல்லியிருக்காங்க. அம்மா இவங்க பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அம்மா இதுக்கு முன்னாடி அவங்ககிட்ட அப்பார்ட்மெண்ட்டில் ஒருத்தவங்ககிட்ட விட்டு போனாங்கல்ல, அவங்களும் பார்த்தீங்கன்னா கொன்னுட்டு போயிருக்காங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா சண்டை ஆச்சுன்னு சொன்னல, அவங்களும் பார்த்தீங்கன்னா கொண்டுட்டு போயிருக்காங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களே பார்த்தீங்கன்னா சட்னி ஆக்கி தூக்கி போட்டுட்டு இருக்காங்க இந்த டமாரா. இது வரைக்கும் நம்மளுக்கு தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா கிராணி அதாவது டமாராவை காணோன்னு. அப்புறமா போலீஸ்க்கே டவுட் வந்துருக்கு, ஒரு நாள் கிராண்ட்பாவை இவங்கள சாவடிச்சிருப்பாங்களோ. அதே மாதிரி சாரி அந்த அப்பார்ட்மெண்ட்டில் அவங்ககிட்ட விட்டு போயினாங்க. சில நேரத்தில் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் பேய் சாசு வரும், அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு 2 விட்டு போனால் சாரின்னு நான் சொல்ல மாட்டேன். பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டைரியில் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது தெரிஞ்சிருக்கோம் அவங்கள இதுமாரி சட்னி பண்ணேன், அதேமாரி அவங்கள கொலை பண்ணேன், இந்த ஏரியாவில் அவங்க போட்டேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த டைமில் பண்ணோம்.
இந்த டைமில் இதுமாரி பண்ணோம், நம்மளுக்கு இந்த நேரத்தில் குட் நியூஸ் இருந்துச்சு, அந்த நேரத்தில் அதுமாதிரி குட் நியூஸ் இருந்துச்சுன்னா நம்ம நார்மலாக போடும். அதில் ஒரு நேரத்தில் கிராண்ட்பாவை காணணும் பற்றின எழுதியிருக்காங்க. அதேமாதிரி இந்த ஸ்ட்ரீட்டில் இதுமாரி ஸ்ட்ரீட்டில் இது நேரத்தில் அதுமாதிரி நடந்துச்சுன்னு போட்டிருக்காங்க கைஸ். நம்ம கிட்ட போய் நம்ம டைரி எழுதுகிற பழக்கவங்க பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய வச்சுருக்கணும். அதேமாதிரி நம்மளும் அவங்க குட் நியூஸில் நம்ம எழுதி வச்சுருக்கணும். அதுவும் ஒரு நல்ல விதமான பழக்கம் தான். அதேமாதிரி நம்மளும் பண்ணியிருக்கோம். ஆனால் அவங்க வேறு மாரி பார்த்தீங்கன்னா எழுதி போட்டிருக்காங்க. எனக்கு இதுமாதிரி பழக்கம் இல்லை, ஆனால் இனிமேல் நம்ம பழக்கத்தை அதுமாரி வளர்த்துக்கணும். அதேமாதிரி அவங்க பார்த்தீங்கன்னா பண்ணி வச்சுருக்காங்க. டைரி செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதுமாரி வந்திருக்கு. ஒருவேளை அவங்க 14 பேரை பார்த்தீங்கன்னா கொலை பண்ணியிருப்பாங்களோன்னு அவங்க டவுட் வந்திருக்கு போலீஸ்க்கு. கிராண்டியோட நேம் தமாரா, ஃபுல் நேம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்காங்க, நான் கண்டிப்பாக ரஷ்யாவிலே பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் ஆயிடுவேன் சொல்லியிருக்காங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட. அம்மா இப்போ தான் உங்களுக்கு தெரியுது, தான் பார்த்தீங்கன்னா தெரியுது இதனால தான் அவங்க பெரிய மாடல் ஆகும். அப்போ ரஷ்யாவோட ஃபேமஸான கில்லராகவும் அவங்க பார்த்தீங்கன்னா இருக்காங்க. அதேமாதிரி பார்த்தா நம்ம கிராணி ஒன் வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம போடலை, நீங்கள் நான் போட்டிருந்தீங்கன்னா தெரியும். அதுமாதிரி கிரவுண்ட் ஃப்ளோரில் பாத்ரூமில் கிச்சனில் அதுமாதிரி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இதுலாம் தெரிஞ்சிருக்கும். அந்த கிராணி டூவில் அந்த அப்பார்ட்மெண்ட்டு அதுமாதிரிலாம் காட்டியிருப்பாங்க. அது உண்மை நம்மளுக்கு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா தெரியாது. ரூமில் பார்த்தீங்கன்னா பிளட் கிராக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கும். அது இப்போ தான் நம்மளுக்கு புரியுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அவங்க போகும்போது பார்த்தீங்கன்னா ஜாலியாக போயிட்டுருக்காங்க. சிரிச்சிட்டு போகும்போது தான் அந்த ஃபோட்டோவே பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. பிளெயின் கிஸ் கொடுத்துருக்காங்க காய்ஸ். அதனால தான் இவங்க ஃபேமஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க போல். அப்புறம் பார்த்தீங்கன்னா பிளெயின் கிஸ் கொடுத்துட்டு போயிருக்காங்க. அப்புறமா தான் இந்த ரோல் மாடல்லாம் பார்த்தீங்கன்னா தூக்கு தண்டனைக்கு ஆளாயிருக்காங்க. அவங்களாம் பார்த்தா 28 கொலைக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. அதாவது கொலை பண்ணியிருக்காங்க. அம்மா போகும்போது பார்த்தீங்கன்னா இவங்க கிளாப் தட்டிகிட்டே பார்த்தீங்கன்னா போயிட்டு இருந்தது. இவங்க போயிட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா கிளாப் தட்டிகிட்டே பார்த்தீங்கன்னா போயிருக்காங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா அவங்க பிளைன் கிஸ் கொடுத்துட்டே பார்த்தீங்கன்னா போயிருக்காங்க. அப்புறமா தான் பார்த்தீங்கன்னா அந்த அம்மா ஜாலியாக அவங்களோட சோல் முடிஞ்சுது. அதுவும் இந்த வீடியோ முடிஞ்சுது. தேங்க்யூ கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அதேமாரி நம்மளுக்கு மூடு மாறிட்டே இருக்குன்னு தெரியல. நிறைய பேர் ஏன் யூடியூப் சேனல் பேர் மாற்றிட்டே இருக்கீங்கன்றீங்க. தேங்க்யூ. நான் சொல்கிறேன், நான் வரும்போது சொல்கிறேன். தேங்க்யூ.